ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎல் ஒன் ஷாட். ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஒன் ஷாட் நேம் மை விட்டமின். ஆர்மீஸ் வாங்க நம்ம இப்போ வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற பையன் தான். அவனுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, கிராஜுவேஷனும் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல அவன் நின்று கிராஜுவேஷன் வாங்கிட்டு இருக்கானா, அந்த டைமில் ஒரு பையன் மைக்கை பிடிங்கி பேசுகிறான். ஜெய்ஹோப், நீ ஏமாத்திட்ட, நீ ரொம்ப பணக்கார பையன், அதனால் என்னோட மார்க்ஸையும் நீ தான் எடுத்தங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் மாதிரி போட்டுக்கிட்ட, நீ படிக்கவே இல்லை, நீ உங்கள் பேரண்ட்ஸ்னால இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கண்டபடி கத்துறான், அப்படி திட்டுறான். எல்லாமே பார்க்குறாங்க, என்னடா ஜெய்ஹோப் பற்றி இப்படி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி. ஜெய்ஹோப்புமே நல்ல பையன் தான், அவனுமே நல்லா தான் படிப்பான். அந்த திட்டுற பையன் இருக்கான் இல்லையா, அவன் வேணும்னே கத்துறான். எப்போதுமே நீ கிளாஸில் செகண்ட் ரேங்க் தானே வாங்குவ, இன்னைக்கு எப்படி நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருப்ப, நீ ரொம்ப சீட் பண்ணியிருக்க, நீ ஏதோ பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்போது ஜெய்ஹோப் இருக்கான் இல்லையா, இங்கே பாரு, நீ மட்டும் என்ன கம்மியாவா மார்க் வாங்கியிருக்க, நீ தானே ஸ்கூல்லே செகண்டு, அப்போ நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்றான். இல்லை, இது வரைக்கும் நான் ஸ்கூல் செகண்ட் வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் அது எனக்கு பெரிய கவலை கிடையாது. ஏன்னா படிக்கிற பையன், என்னை விட படிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லாவே படிப்பான், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் எவ்வளோ சூப்பராக படிப்பான் தெரியுமா. ஆனால் நீ எனக்கும் கீழே வாங்கிட்டு இருந்த, இப்போ எப்படிடா நீ யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வர முடியும் அப்படின்ற மாதிரி கண்டபடி திட்டிகிட்டு இருக்கானா. ஹோபி பார்க்குறான், ஏன் நான் மட்டும் நல்லா படிக்க மாட்டேனா, எப்பொழுதும் நான் தான் செகண்ட் வந்துட்டு இருப்பேன்னு உனக்கு நினப்பு வரையோ, எனக்கும் படிக்க பிடிக்கும், நானுமே நல்லா தான் படிப்பேன். நான் இப்போ எழுதின எக்ஸாம் என் சொந்த முயற்சியில் எழுதினது. எங்கள் அம்மா அப்பா பணக்காரங்க தான், அதுக்காக அவங்களும் நானும் சீட்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் கஷ்டப்பட்டு இப்படி அந்த நிலைமைக்கு வந்தாங்க. ஏன் நான் கூட அப்படி வந்தவன் தான். நீ நினைக்கிற மாதிரி நான் சீட் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணியிருப்பேன். நான் ஏன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன் சொல்லு. இல்லை, கவர்மெண்ட் தான் நம்ம சீட் பண்ணால் விட்டுருமா அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறான். அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. இல்லை, நீ போய் தான் சொல்கிற, நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்றானா. அப்போ ஜெய்ஹோப் இருக்கான்ல, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் எனக்கு உண்மையாக இருக்கேன், அப்புறம் இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருந்தனா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறானா. இதனால் அந்த பையனுக்கு கோவம் வருது. அந்த இடத்துலையே நைஃப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவன் கழுத்தில் கிழிச்சிக்கிட்டு அந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே அவுட் ஆகிடுறான். இதை பார்த்த ஜெய்ஹோப்புக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. எல்லாத்துக்கும் அவ்வளோ ஷாக்கு. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே, உனக்கு என்ன பிரச்சனையோ அதையும் இங்கே வந்து காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெய்ஹோப்பால் நிற்க கூட முடியல, அப்படியே கை காலெலாம் நடுங்குது. அதை பார்த்த ஷாக்கில் அப்படியே ஜெய்ஹோப்பும் மயங்கி விழுந்துடுறானா. இதுக்கப்புறம் ஜெய்ஹோப்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. போலீஸ்லாம் வராங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஜெய்ஹோப் மேலே எந்த தப்புமே இல்லை, ஏன்னா அவன் சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்ட்டு ப்ரூஃப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹோபியுமே கஷ்டப்பட்டு தான் படிப்பான். அவங்க இப்போ அப்படியே ஹோபி அப்படியே படுத்திருக்கானா ஹாஸ்பிட்டலில், அப்படியே பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனும் நம்ம ஜெய்ஹோப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேர்த்துக்கும் போட்டியே அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரான் இல்லையா, அந்த பையனை பீட் பண்ணணும். 2 பேருமே சொல்லிப்பாங்க, நம்மள யார் ஃபர்ஸ்ட் வந்தாலும் நமக்கு ஓகே தான்டா அப்படின்ற மாதிரி. பட் இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தானே, திடீர்னு ஏன் என் மேலே பழிய போட்டான், நான் அப்படி பண்ணக்கூட இல்லையே, அவன் இத்தனைக்கும் என் ஃப்ரெண்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறானா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மாவுமே வராங்க. ஜெய்ஹோப் அப்படின்னு பார்க்குறாங்களா, அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த பையன் இருக்கான்ல, செத்து போனால, அவனோட அம்மா அப்பா ஜெய்ஹோப்பை பார்க்க வராங்க. ஜெய்ஹோப் கிட்ட சொல்கிறாங்க, ஜெய்ஹோப் நீ நினைக்கிற மாதிரி அவன் அவனாக பேச கிடையாது அப்படின்றாங்களா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அவன் அப்படி ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, யார் இது, போலீஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களே அப்படின்றாங்களா. ஆமாம், எங்ககிட்ட சொன்னதே போலீஸ் தான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஜெய்ஹோப் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நல்லா தான் இருந்திருப்பாங்க. அவங்க அந்த ஒரு பர்சன் கிட்ட போட்டி போட்டு இருப்பாங்கள்ல, அந்த பையன்தான் ஜெய்ஹோப்பை விட பணக்காரன். அது மட்டும் இல்லாமல் அவன் படித்த எல்லாமே அவன் ஓனாக படித்தது கிடையாது. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் டைம் வரணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா, அந்த பையனோட அம்மா அப்பா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே ஜெய்ஹோப்போட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசியிருப்பான், செத்து போனான் இல்லையா அவன்கிட்ட. இங்கே பாரு, எப்பொழுதுமே நான் தான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வருவேன், நீ செகண்ட் வருவடா. ஆனால் இந்த டைம் பார்த்தியா, ஜெய்ஹோப் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் அவன் நம்மக்கிட்ட சீட் பண்ணியிருக்கான். அவங்க அம்மா அப்பாடா பணம் இருக்குல்ல, அப்போ அவன் கேட்டிருப்பான், என் ஃப்ரெண்டை அப்படி கிடையாது, அவனை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பான். பட் அவன் வேறு மாதிரி மேனிப்புலேட் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி ஜெய்ஹோப் இப்போ இல்லாத பொல்லாதெல்லாம் ஜெய்ஹோப் சொன்ன மாதிரியே அப்படியே உண்மை மாதிரி நம்ப வச்சுருப்பான்.
அவனுமே அப்படியே நம்பிட்டு வந்து ஜேஹோப்பை இந்த மாதிரி கேட்டிருப்பான். அதான் ஸ்டார்டிங் சீனில் ஜேஹோப் பொய் சொல்லிட்டான் அப்படின்னு வரும்ல, அதெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருப்பானுங்களா. ஜேஹோப்புக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆன்ட்டி ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ஜேஹோப்பை ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. பையன் போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி ஜேஹோப் தான் சொல்கிறான், ஆன்ட்டி நான் இனிமேல் இருக்கேன், அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்றானா. இருந்தாலும் ரொம்ப அழுறாங்களா. அதுக்கப்புறம் ஜேஹோப்பால் ஒரு மாதிரி கஷ்டமாகிருது. ஜேஹோப் அந்த பையனோட அம்மாவை அம்மா அப்படின்னு கூப்பிடுறானா. அவங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. ஜேஹோப்பை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அந்த பையனை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வருது. ஏன்னா அந்த பையனால தானே அவன் செத்து போனான். ஸோ அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுதா. இதுக்கப்புறம் நம்ம ஜேஹோப் நார்மலாக அப்படியே வந்துட்டு இருக்கான். ஃபுல்லாக ஃப்ரெண்ட் ஞாபகம் அந்த மாதிரிலாம் இருக்குது. தென் ஒர்க் போகலாம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அம்மா சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் 1 இயர் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு ஹோபி, நீயுமே இதாக இருக்கணும்ல அப்படின்றாங்களா. அம்மா அதுக்கு தாம்மா நான் போகிறதே, நான் வெளியே எங்கேயாவது ஒர்க் போனேன்னா என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றானா. அம்மா அப்பாவுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. பட் அந்த பையன் இருக்கான் இல்லையா, உள்ளே இருந்துக்கிட்டே ஒரு வேலை பார்க்குறான். இந்த ஜெயிலுக்கு போனவன் கூட உள்ள ஜெயிலில் இருப்பானுங்க இல்லையா, அந்த பர்சன்களை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆச்சு, இப்படி தான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்கிறானா. என்னை இப்படி பண்ணிட்டான் ஒருத்தன், அவனை நான் கண்டிப்பாக கொலை பண்ண விட மாட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அவங்க அம்மா அப்பாவில் இப்படி பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறான். அப்படி பக்கத்தில் இருக்கவனும் நம்புகிறான். என்ன இப்படி பண்ணிட்டான், இவனை கண்டிப்பாக நம்ம உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் பண்ணுறானா. அதுக்கு இப்போது அந்த பையன் இருக்கான்ல, எனக்கு ஒரு மாஃபியா தெரியும், அவர் ரொம்ப பெரிய மாஃபியா, அவர்கிட்ட நம்ம எதை சொன்னாலும் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருவாரு, ஆனால் அவருக்கு தேவை அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னால் இங்கே வர முடியாது வெளியே, நீயும் நாளைக்கு போக போகிறல்ல வெளியே, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நான் அவனை பழி வாங்கி ஆவேன், ஆனால் அவன் ஃபோட்டோ நான் அட்ரஸே சொல்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் அட்ரஸ்லாம் கொடுத்துட்றான். நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த பையனுமே ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிடுறான். இதுக்கப்புறம் இந்த ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது அந்த இடமே, பார்க்கவே கொஞ்சம் திகிலாக அந்த மாதிரி இருக்கா. அவன் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான் ஹுட்டிலாம் போட்டு. அவனை வாட்ச் பண்ணுறாங்க சில போலீஸ்லாம். அதை அவன் நோட் பண்ணிவிட்டு நார்மலாக எதுவும் தெரியாத மாதிரி அங்கே இருக்க கடையில் போய் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இப்போது ஜேஹோப்போட வீட்டுக்கும் போக முடியாதுல்ல, ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாதுல்ல, போலீஸுமே கிளம்பிடுறாங்க. தென் அவன் இருக்கான் இல்லையா, ஒரு ஃபோன் பூத் மாதிரி இருக்குது, அதுக்கு உள்ளார போயிட்டு சீக்ரெட் கோட் மாதிரி போடுறான். அதை போட்டதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது. அது வழியாக உள்ளே போகிறான். போயிட்டு அண்ணா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, அப்படியே வந்துட்டியா, உனக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணான் அப்படின்ற மாதிரி அந்த ரோலிங் ஸ்டூல் இருக்கு இல்லையா, அது வழியாக திரும்பி இப்படி பார்க்குறான். அண்ணா நமக்கான ஒரு வேலை வந்துடுச்சுண்ணா அப்படின்றானா. என்ன வேலை, நம்ம ஒரு பையனை கடத்தணும்னா கடத்தி அவன் சொல்கிற வரைக்கும் வச்சுருக்கணும், அதுக்கப்புறமா அவனை கொண்டுறணும்ண்ணா அப்படின்றாங்களா. என்னடா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல, அவன் தப்பு பண்ணலைன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன்ல, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லலாம் அப்படின்றானா. ஸோ அங்கே நடந்த இது எல்லாத்தையுமே அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறான். ஆக்சுவலி அதான் நம்ம ஜேஹோப் வந்து அவங்க அப்பா அம்மாவால் இப்படி தான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்தான், அவனாவே வரல, அவனால் ஒரு பையன் செத்து போயிட்டான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இதை கேட்டு அந்த மாஃபியா இருக்கான் இல்லையா, அவனுக்கு சரி கோவம் வருது. பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்ட்டு இருக்காங்களா, நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ஒரு மருத்து முறை ஆட்டிட்டு உட்காந்துருக்கான். இப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க. மாஃபியா இருக்கா இல்லையா, அப்படியே டோனே சேஞ்ச் ஆகி அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசுகிறானா. ஜுகா நீ எப்பப்பா வீட்டுக்கு வருவ அப்படின்னு கேட்குறாங்க. நான் தானம்மா இன்னும் கொஞ்சம் நாளில் வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரிப்பா நீ வரணுங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் தம்பியே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்றாங்களா. கண்டிப்பாம்மா. அம்மா தம்பி ஏன் இவ்வளோ வருஷமாக எனக்கு ஃபோன் கூட பண்ணி பேசலை அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அவன் கொஞ்சம் பிஸிம்மா அப்படின்றாங்க. ஆக்சுவலி அதான் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால அந்த பையன்தான் சுகாவோட தம்பி. பட் இவங்க அம்மாவுக்கு தெரியவே தெரியாது இவனுங்க என்ன வேலை பண்ணிகிட்ருக்கானுங்க, எப்படி இருக்கானுங்கிறதே. ஸோ கேஷுவலாக பேசிவிட்டு வாங்கப்பா அம்மாவை பார்க்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறாங்க. சுகா இருக்கால அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு, டேய் அவனோட அட்ரஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அப்படியே 1 வீக் போகுது. இதுக்கப்புறம் சுகா இருக்கான் இல்லையா, ஹோபியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹோபிக்கு லைட்டாக ஒரு மாதிரி டவுட் ஆகுது, நம்மளை யாரும் பின்தொடர்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. திரும்பி டக்குன்னு பார்த்துட்றான். அப்படியே கையை பிடிச்சிடுறானா. யார் நீ அப்படின்னு கேட்குறான் ஜேஹோப்பு. நான் யாராக இருந்தா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறானா. நீ எதுக்கு இவ்வளோ ஆட்டிடியூடான்ட்டு பேசிகிட்டு இருக்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்தது நீ, நான் என்ன ஒன்று ஃபாலோ பண்ணா அப்படின்னு கேட்குறானா. அப்புறம் என் பின்னாடியே வந்துட்டுருக்க, நான் திரும்பி பார்த்தா ஒளியிற, நான் என்ன நினைப்பேனா அப்படின்னு கேட்குறான்.
நான் என்ன உன்னை பார்த்து ஒளிஞ்சேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறானா. சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறான். எனக்கா நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த இடத்துல ஜேஹோப்ரன் கை இருக்கு இல்லையா பிடிச்சிட்டு இருந்தால அந்த கையை மடக்கி கையை கட்டி போட்டு ஜேஹோப் கத்த போறான். அதுக்குள்ள வாய்க்குள்ள துணியை வச்சு அடைச்சிடுறானா. அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். காதில் வந்து இப்போ மட்டும் நீ சவுண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கவேன் உன் கதையவே முடிச்சிருவான் அப்படின்றானா. அப்படியே கப்பு சிப்புன்னு அமைதியாகிடுறான். ஸோ இப்போ அப்படியே காருக்குள்ளே வச்சு தூக்கிட்டு போகிறானா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே ஒரு மாதிரி இருக்கா. என்னை விடு விடுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். பட் சுகாக்கு தான் கேட்காதாச்சு. கண்ணாடி இப்படி பார்த்து ஜேஹோப்போட கண்ணை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஒரு வண்டி வருதா அதை பார்த்துட்டு ஊன்னு ஜேஹோப் கத்துறானா. சுகா டக்குன்னு பிரேக் போட்டுடுறான். எதுக்குடா கத்திக்கிட்டே இருப்ப டிஸ்டர்ப் ஆகுதுல்ல அப்படின்றானா. மறுபடியும் ஊன்னு இருக்கான். சரி நீ கொஞ்சம் அமைதியாக தான் வாயேன் அப்படின்னு சொல்லி சுகா கத்துறானா. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போகிறான். ஜேஹோப் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். இவன் எதுக்கு என்ன இப்படி கடத்திட்டு போகிறான் ஒன்றுமே புரியலையே. டே விட்டு தொலைடா எதுக்குடா இப்படி பண்ணுற அப்படின்னு இருக்கா. நம்ம சுகா இருக்கான் இல்லையா அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் மிரர் வழியா. எதுக்கு இவன் இந்த பார்வை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படி இருக்கமா மூடிக்கிறானா. சுகா மறுபடியும் பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ இப்போ ஜேஹோப் இருக்கலாம் மனசுக்குள்ளேயே நீ என்னவே பார்த்துட்டு போனேன்னா முன்னாடி இடிச்சிடுவடா அப்போ நானும் காலி ஆயிடுவேன் நீயும் காலி ஆயிடுவ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கானா. ஸோ இப்போ அப்படியே அந்த ஃபோன் பூத் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஜேஹோப்போட தலையிலே வேகமாக அடிச்சிடுறான். அப்படியே மயங்கி விழுந்துடுறானா. இதுக்கப்புறம் அந்த ஃபோன் பூத் வழியாகவே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் அப்படியே ஜேஹோப்பை படிக்க வச்சிடுறான். அதுவும் சும்மா இல்லை கட்டி போட்டு கையையும் காலையும். தென் இப்படியே 2 டேஸ் ஆகுதான். 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஜேஹோப் எழுந்துக்கவே செய்கிறான். சுகா பார்க்குறான். என்னடா இவன் 2 நாளாக சாப்பிடவும் இல்லை அவனுக்கு எதுவுமே தோணல அந்தளவுக்கு இவன் அப்படி படுத்து கிடக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு அந்த தம்பி இருக்கான்ல அவன் சொல்கிறான். அண்ணே அவன் வரும்போது நிறைய சாப்பிட்டு வந்திருப்பான் போலண்ணே அதான் 2 நாளாக தாங்கிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சிரிப்பு வந்துச்சு சுகாக்கு. லைட்டாக சிரிச்சுட்டு திரும்பிக்கிறான். இதுக்கப்புறம் ஹோபியுமே எழுந்துக்கிறானா. எழுந்துட்டு மறுபடியும் ஊ ஊ ஊ அப்படின்றானா. அந்த கட்டை ஃபஸ்ட்டு தெரியுடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கத்துறான். ஸோ தம்பி தான் போய் கழட்டி விடுறானா. என்னடா அவனுக்கு பிரச்சனை எதுக்கு ஊன்னு சொல்லிட்டு இருக்க ஊன்னு சொல்கிறேன்னா. டேய் எதுக்குடா என்னை கடத்திட்டு வந்தீங்க எவ்வளோ தைரியம்டா என்னை கடத்திட்டு வந்திருப்பீங்க யார் நீங்கள் எதுக்கு என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கடகடன் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கானா. சுகா பக்கத்தில் வந்து வாய் மேலே விரலை வச்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா நீ பேசின பேச்சுக்கு எனக்கெல்லாம் மூச்சு வாங்குது. இன்னொரு டைம் நீ இப்படி கத்துனேன்னு வச்சுக்கவா அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாக கத்தியை உள்ளே இறக்கிடுவேன் அப்படின்றானா. அப்படியே கப்பு சிப்புன்னு அமைதியாகிடுறான். தென் இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. நம்ம ஜேஹோப் இருக்கான் இல்லையா கேட்குறான். நீ எதுக்கு இப்போ என்ன கடத்திட்டு வந்திருக்க அப்படின்னு. அப்போ சுகா சொல்கிறான். நீ பண்ண வேலைக்கு உன்னை நான் அப்பயே கொண்டிருக்கணும். இதோ டைம் கொடுத்துருந்தான் கொஞ்ச நேரம் அதனால தான் நான் விட்டு வச்சிருக்கேன். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லலாம் அப்படின்றானா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா இதோ நீ பண்ணல அந்த வேலை அப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க நான் என்ன வேலை பண்ணேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்றானா. அதுவா உன்னால் ஒரு பையன் இறந்துருக்கான் ஒரு பையன் ஜெயிலுக்கு போயிருக்கான். அந்த பையன் இறந்தது உன்னால தான் அந்த இன்னொரு பையன் ஜெயிலுக்கு போனதும் உன்னால தான் 2 பசங்களை இந்த மாதிரி பண்ணிட்டல அப்படின்றானா. ஏய் இப்படி ஒரு ஆளை கடத்திட்டு வந்திருக்கியே அதுக்கு என்ன ரீசன் இல்லை உள்ளே போய் என்னன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டியா நீ அப்படி இந்த வேலையை பார்க்குற அப்படின்றான். நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போகிறதில்ல ஏன்னா போலீஸ்கிட்ட நீ பணம் கொடுத்து அந்த மாதிரி பேச வச்சுருக்க. நீ பணக்காரங்கிறது எனக்கு தெரியும் நீ சீட் பண்ணி தான் படித்து இப்படி மார்க் எடுத்திருக்காங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்றானா. சரி நான் உன்கிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண அப்படின்றானா. என்ன அப்படின்னு சுகா கேட்குறான். உன் மனசை தொட்டு சொல்ல என்னை பார்த்தா உனக்கு சீட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் இந்த காலத்தில் இன்னசென்ட்டாக இருக்க மூஞ்சிங்க தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குங்க அப்புறம் உன்னை பார்த்தா இன்னசென்ட் மாதிரி தெரியல அப்படின்றானா. அப்புறம் எதுக்கு என்னை பார்த்துட்டே இருந்தா அதுவா சும்மா உன் கண்ணு நல்லா இருந்துச்சு அதனால தான். ஜேஹோப் பார்க்குறான். உண்மையாக சொல்கிறான். உண்மையாலுமே நான் அந்த கொலையை பண்ண கிடையாது கொலையவும் பண்ண கிடையாது. அந்த பையன் மார்க் எடுக்கிறான் சீட் பண்ணுறான்னு சொன்னல அதுவும் நான் கிடையாது. செத்து போன பையன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் எப்படி அவனை கொல்லுவேன் அப்படின்னு கேட்குறானா. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா கொல்ல மாட்டியா உங்களுக்கு ஒருத்தர் வேணும்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட எவன் பார்க்குறான் அப்படின்ற சுகா கேட்குறான். இதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட என்ன பேசுறது அப்படின்ட்டு அப்படியே அமைதியாகிடுறான். ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கானா. அதான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தும். சுகா பார்க்குறான். சரிந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போகிறானா. அதான் கையெல்லாம் கட்டு போட்டிருக்கானே இங்கே சாப்பிட முடியும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். என்ன கை வராதா அப்படின்னு கேட்குறானா. மறுபடியும் இப்படியே பார்த்துட்ருக்கான். ஓ கட்டி வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விடுறான். இதுக்கப்புறம் பக்கத்தில் கன் இருக்கா அதை எடுத்து ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறான். பட் ஷூட்லாம் பண்ணலை.
இங்கே பாரு, நான் சொல்கிறது உண்மைதான். நான் கன்னை எடுத்தது கூட என்னோட சேஃப்டிக்காக தான். அவன் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். நான் நான் அப்படிலாம் பண்ணவே கிடையாது. உண்மைதான், என் ஃப்ரெண்டு செத்துட்டான். ஆனால் அதுக்கு ரீசன் நான் கிடையாது. எனக்குமே ஆசை தான் என் ஃப்ரெண்ட் போன இடத்துக்கே போகணுன்னு. நீ சொன்ன மாதிரி என்னை அங்கே அமுச்சு விட்றான் அப்படின்றானா. சுகா பார்க்குறான். ஹேய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம், என் ஃப்ரெண்டு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தான். நானும் அவனை அவ்வளோ நம்பினேன். பட் யாரோ ஒருத்தர் சொன்ன பொய்க்காக நான் துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறான். இது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. அவன் அந்நேரம் அப்படி தானே நினச்சிட்டு இருப்பான். அங்கே போயாது அவன்கிட்ட நான் பொய் சொல்லலடா அப்படின்னு சொல்லணும். அதுக்காக நீ ஏன் என்னை கொலை பண்ணிடுற அப்படின்னு கேட்குறான். சுபா பார்க்குறான். அப்படி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவன் உண்மையாலுமே பண்ணல அப்படின்னு தான் தோணுது. இதுக்கப்புறம் உன்கிட்ட ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ தான் பேக்கெட்டில் ஃபோனுமே இருக்குது. அவ்வளோ மிஸ்டு கால் வந்திருக்கு. ஸோ இப்போ அதை எடுக்கிறானா. பார்க்குறான். பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸாக காமிச்சிட்ருக்கான். ஆக்சுவலி அவன் க்ளோஸாக இருக்கிறது எல்லாத்தையும் சுகாவுமே பார்க்குறான். ஜெஹோ கேட்குறான். சரி, நீ சொன்னில அந்த பையன் உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணானே, அது யார் அப்படின்னு கேட்குறானா. ஏன் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற, அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்றானா. எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக யார் இதை பண்ண சொல்லியிருப்பான்னு, இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவுமே காட்டுறான். ஆக்சுவலி அந்த யூனிவர்சிட்டிலேயே டாப் 3 ரேங்க்கில் இருக்கவங்கள ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் இவனுமே இருப்பான். பட் ஒரு மாதிரி கோவமாக இருப்பான். அவன் சென்டரில் நிற்பானா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பையன். பக்கத்தில் அவனுங்க 2 பேர் நிற்கிறது அவனுக்கு பிடிக்கல. ஃபோட்டோக்கே ஒரு மாதிரி தான் போஸ்ட் கொடுத்துருப்பான். இதை பார்த்துட்டே இருக்கான். பார்த்தியா, நான் பொய் சொல்கிறேன்னா இது கூட நீ நம்ப வேணாம். போயிட்டு அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவனோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை நீ போய் கலெக்ட் பண்ண, உனக்கு தெரியும் அப்படின்றான். நம்ம சுகா இருக்கான்ல, நான் ஏன் அதை பண்ணணும், எனக்கு அவன் பணம் கொடுக்குறான் ஸோ பண்ணுறேன் அப்படின்றானா. அப்போது பணம் கொடுத்தா தப்பாக இருந்தாலும் அதை நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன்னு நினச்சேன். நீ ஒரு சைடு மட்டும் இருந்தோ எதையுமே கேட்காத, 2 சைடில் இருக்கிற உண்மையுமே கேளு அப்படின்றான். இதுக்கப்புறம் சுகாவுக்குமே கரெக்டாக தான் தோணுது. ஸோ அவன் தம்பி இருக்கான்ல, அவன்கிட்ட போய் நீ சொன்னல்லடா அந்த பையனை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறானா. அண்ணா அந்த ஹோபி என்னாச்சுண்ணா அப்படின்னு கேட்குறான். நான் அவனை பார்த்துக்கிறேன், நான் அவனை அப்போவே எல்லாம் முடிச்சிட்டேன், நீ போய் கேளு அப்படின்றான். சரி நான் சொல்லிட்டு போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறான். வந்து பார்க்குறான் சுகா எல்லாத்தையும். சரி, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் இருக்கான் இல்லையா, அவங்க அப்பா தான் ரொம்ப மோசமானவர். இன்னும் சொல்லப்போனால் அவங்க தான் சீட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது அந்த செத்து போன பையன், அவனோட மார்க் எக்ஸ்ட்ராக்கி தான் இவன் ஃபர்ஸ்ட்டாக வந்துருப்பான். ஸோ சீட் பண்ணி தான் வந்திருப்பானா. இந்த டைம் நம்ம ஹோபி இருக்கான்ல, அவனுக்கே தோணியிருக்கும் ஒரு மாதிரி, நம்ம எப்பொழுதுமே செகண்ட் ரேங்க் எடுக்கிறோம் நம்ம ஃப்ரெண்டுக்காக, நம்ம ஏன் இப்படியே அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க விட்டுட்ருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு ஸ்கூல் செகண்ட் வரட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம். அப்படி இல்லாட்டி அவன் ஃபர்ஸ்ட் வரட்டும், நம்ம செகண்ட் எடுப்போம். இவன் சீட் பண்ணுறதெல்லாம் ஹோபிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நல்லா படித்து இதுக்கப்புறம் எல்லாம் இந்த மாதிரி வந்திருப்பான். ஸோ அவன் பண்ணதையுமே இப்போ ஹோபியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ இப்போ தான் ஹோபி இருக்கான்ல, சரி உன் பேர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் பேர் எதுக்கு, பேர் எல்லாத்தையும் சொல்லலான்னா. அப்படி இல்லை, எனக்கு உன் பேரை சொல்லி கூப்பிடணும்னு தோணுதா அதான் அப்படின்றானா. சுகா அப்படின்றானா. ஸோ இப்போ ஹோபி இருக்கானா சொல்கிறான். இங்கே பாரு சுகா, அவன் நான் மோசமானவனு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் வளர்ந்த இடம் அப்படி. நம்ம அம்மா அப்பா என்ன சின்ன வயசுலேருந்து நமக்கு பண்ணுறாங்களோ அதை தான் நமக்குமே வரும். சிலர்கிட்டேருந்து சிலது கற்றுக்கலாம், பட் அம்மா அப்பா கிட்டேருந்து தானே மெயினானதே கற்றுக்க முடியும். அப்படி தான் அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சும்மா கிடையாது. அவன் அப்பா என்னோட அப்பாவை எதிர்த்து நின்னா, சீட் நிறைய பண்ணான், நிறைய டைம் போட்டதில் கூட நினச்சிருக்கான். அதே மாதிரி தான் இவன் பையனும் என்ன முந்தணும், என் ஃப்ரெண்டை விட முந்தணும், யூனிவர்சிட்டியிலே ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி இந்த வேலையை பண்ணான். அப்போ சுகா கேட்குறான். சரிடா, அவன் சீட் பண்ணணும்னு நினச்சா அவனுமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, எதுக்குடா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வரணும். ஹே, உனக்கு புரியுதா இல்லையா, அவங்க அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மா அப்பா டார்கெட். ஸோ அப்படிங்கும்போது இங்கே தானே ஜாயின் பண்ணி விடுவாங்க. எங்கள் அம்மா அப்பாவை பீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரே எய்மே. அவங்க தான் பீட் பண்ணி ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்களேடா. ஆனால் எங்கள் கம்பெனி இன்ன வரைக்கும் தொட்டது கிடையாது அப்படின்னு ஜெஹூப் சொல்கிறானா. சுகாவுமே யோசிக்கிறான். அவன் தம்பியை கூப்பிட்டு, டேய் அவன் நான் சொன்னியே நீ ஜெயிலில் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சேனே, அவன் நல்லவன் நீ நினைக்கிறியாடா அப்படின்னு கேட்குறானா. அண்ணா நானுமே இப்போ தானே பார்த்தேன், அவனோட ஃபுல் டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணும்போது அவன் ரொம்ப மோசமானவண்ணா அப்படின்னு சொல்கிறாங்களா. இதுக்கப்புறம் சுகாக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. தப்பான பர்சனை நம்ம கிட்னாப் பண்ணிட்டோம்டா, தப்பான பர்சனை கொலை பண்ண நினச்சிருக்கோம், இது நம்ம மேலே இருக்க பெரிய தப்புடா. சாரி அண்ணா, அவனை விட்டுறலாண்ணா அப்படின்றானா. சுகா சொல்கிறான். நீ பண்ணது தப்பு இல்லைடா, ஆனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ண, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் இதையும் தெரிஞ்சுக்கும், தெரியாமல் நீ எந்த வேலையும் பண்ணாத அப்படின்றான். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹோபி இருக்கான் இல்லையா, அந்த ரூமுக்கு வரான். ஹோபியை பார்க்குறான். சாரி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்றான்.
ஹோபி பார்க்குறான். "இவ்வளோ வேலை பண்ணீங்களே, உங்களை நான் எப்படி போலீஸ் கிட்ட கொடுக்காம இருப்பான்?" அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறானா. சுகா பார்க்க "நான் உன்னை நம்புகிறேன்" அப்படின்றானா. அதுக்கப்புறம் ஹோபியுமே சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஹோப்பை விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மந்த் போகுது. இப்போ நம்ம ஹோபி இருக்கான் இல்லையா, திடீர்னு சுகா ஞாபகம் வருது. சுகா கூட இருந்தது. சுகா சொல்லுவான்ல, "நான் உன்னை பிலீவ் பண்ணுறேன்" அப்படின்னு. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா. ஸோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். சுகா பார்க்கணும் போல இருக்கு. எங்கே வந்து விட்டு போனானோ அதே இடத்துலயே வந்து நின்றுட்டுருக்கான். அப்போது சுகா வருவானா மாட்டானா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கானா. அப்போ கரெக்டாக சுகாவோட தம்பி அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறான். டக்குன்னு போய் பிடிச்சிடுறான். "டேய்" அப்படின்னு. "நீங்கள் என்ன பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை பார்த்து கேட்குறானா. "எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அதான்" அப்படின்றான். "அவனை பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாது" அப்படின்றான். "இல்லை இல்லை எனக்கு பார்க்கணும்" அப்படின்றான். "என் அண்ணன் இங்கே இல்லை, அவன் அம்மா பார்க்க போயிருக்கான்" அப்படின்றானா. "எந்த ஊர்? எனக்கு அட்ரஸ் கொடு" அப்படின்றானா. "நீ ஏன்டா என் அண்ணனை பார்க்க இவ்வளோ ஆர்வமாக இருக்க?" "இல்லை எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால தான்." சரின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்குறான். தென் நம்ம ஹோபி இருக்கான் இல்லையா, கிளம்பும்போது இவனை கூப்பிட்றான். "நீ வரலையாடா?" அப்படின்னு. "தோ நானும் வரணும், பட் நாளைக்கு தான் வருவேன்" அப்படின்றானா. "சரி நானும் நாளைக்கு உன் கூட வரேன்" அப்படின்றான். இதுக்கப்புறம் 2 பேருமே ஓகேன்றாங்க. அந்த இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேருமே சேர்ந்து தான் ஊருக்கு வராங்களா. சுகா இருக்கான்ல அப்படியே உட்காந்துட்ருக்கான் ஒரு மாதிரி அழுதுட்டே. ஜேஹோ பார்க்குறான். "டேய் உன் அண்ணன் ஏன்டா இப்படி அழுதுட்ருக்கான்?" அப்படின்னு கேட்குறானா. "தெரிலையேடா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அம்மா தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப அழுதுட்ருக்கான். ஸோ இப்போது ஹோப் இவங்க வாய்ஸ் கேட்டு அப்படியே அமைதியாகிறான் கண்ணெலாம் தொடச்சிட்டு. "என்னாச்சு என்னாச்சு அண்ணா?" அப்படின்னு கேட்குறானா. "ஒன்றும் இல்லை." "சரி இவனை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த?" அப்படின்னு மிரட்டுறான். "அண்ணா அது உன்னை பார்க்கணுன்னு சொன்னாதான், என்னை பார்க்கணுன்னு சொன்னா யாருனாலும் கூப்பிட்டு வந்துடுவியா?" ஹோப் கேட்குறான். "அன்றைக்கி நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு?" "என்ன?" அப்படின்னு கேட்குறானா. "நான் அன்றைக்கி போகும்போது நீங்கள் பண்ண மிஸ்டேக்கு நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்க்க வருவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதான் இப்போ பார்க்க வந்தேன்" அப்படின்றானா. "அதுக்கு பார்க்கறதுக்கு இன்னொரு டைம் இருக்குது சரியா? இப்போ நான் அந்த முடிவில் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ரென்ச்சு உள்ளே போகிறான். கேட்குறான். "அம்மா என்னாச்சும்மா? அண்ணன் ஏம்மா இப்படி அழுதான்? உனக்கு தெரியும்ல உன் அண்ணன் இங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு?" "ஆமாம் என்னாச்சுண்ணா?" "அந்த பொண்ணு இறந்துட்டாடா" அப்படின்றாங்களா. "என்னம்மா சொல்கிறீங்க?" "ஆமாம் சுகா அன்னைக்கு போனால, எனக்கு நான் மாஃபியாவாகணும் இங்கே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்த 2 நாள்லேயே அவள் இறந்துட்டாடா" அப்படின்றாங்களா. "என்னம்மா சொல்கிறீங்க?" "ஆமாம் சுகா அவனை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, சுகா விட்டு போகவும் அப்படின்ட்டா" அப்படின்னா. "அம்மா அண்ணா அண்ணா வெயிட் தானே பண்ண சொன்னான்" அப்படின்றாங்களா. "இல்லை பட் அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஸோ அது முடியாமல் இறந்துட்டா" அப்படின்றாங்களா. இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இவனுக்கு ஆகிடுது. ஹோப் எல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கான். "என்னாச்சு யார் இது?" அப்படின்னுக்கிறான். "என் அண்ணாவை அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணாங்க. ஆனால் அந்த பொண்ணு இப்போ அண்ணன் இல்லைன்னு சொல்லவும் இறந்துட்டா. அவள் பண்ணது தப்பு தான். என் அண்ணன் ஒன்றும் அவளை விட்டுலாம் போக கிடையாது. நான் மாஃபியா ஆக்கிட்டேன், அதுக்கப்புறம் அவனை வந்து கூப்பிட்டுப்பேன்னு தான் சொன்னான். ஆனால் அவள் அதான் சொன்னாங்களே அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி, அதனால அப்படியே இறந்துட்டா போல" அப்படின்றாங்களா. "நீ என்னடா இதை இவ்வளோ கேஷுவலாக சொல்லிகிட்ருக்க?" அப்படின்னு கேட்குறான். "என்ன பண்ண சொல்கிற? நானுமே அவன் கூட சேர்ந்து அழ முடியும், அவன் என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்குறானா. "டேய் நீங்கள் மாஃபியான்னா ஒத்துக்கிறேன்டா" அப்படின்றானா. "ஆனால் உன் அண்ணன் அழறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. மாஃபியாவாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அதில் அவங்களுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த பர்சன் இல்லைனா கஷ்டப்படாமலா இருப்பாங்க" அப்படின்னு கேட்குறானா. "அதுவும் உண்மைதான்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்களா. இதுக்கப்புறம் அம்மா தான் ஹோபியை கூப்பிடுறாங்க. "வாப்பா சாப்பிட்லான்னு" சொல்லி தென் சாப்பிட எடுத்து வைக்கிறாங்க. "நான் போய் சுகாவை கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்ற மாதிரி போகிறாங்களா. சுகா மேலே உட்காந்துட்டு ஃபுல்லாக அதான் அவங்கள பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை பற்றியே. கூப்பிடுறாங்க. "இல்லைம்மா எனக்கு பசிக்கலை நான் வரல" அப்படின்றானா. "சுகா நீ இப்படியே இருந்தினா அம்மா நீங்கள் பண்ணது தப்புமா, ஏம்மா என்கிட்ட அப்பயே சொல்லலை?" "சுகா போனது நீ" அப்படின்றாங்களா. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. "இல்லைம்மா நான் வெளியே இப்போ வரல, எனக்கு வேணாம்" அப்படின்றானா. "சாப்பிட்டு போ சுகா, இங்கே பாரு எனக்கு இருக்கிறதே நீயும் அவனும் மட்டும்தான், நீங்கள் இல்லைன்னா நான் அவ்வளோதான், வாங்க" அப்படின்னு கூப்பிடுறானா. அம்மா அப்படி பேச பேச சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த இப்போ அப்படியே ரூம்லேருந்து வெளியே வரான். "ஏம்மா அப்படி பண்ணுறீங்க?" அப்படின்னு கேட்குறானா. "சாப்பிடு சுகா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த போகிறான். பட் சாப்பாடை பார்க்குறான், உள்ளே இறங்க மாட்டேங்குது. ஹோப் இருக்கான்ல, டக்குன்னு சாப்பாடு எடுத்து சுகா ஊட்டி விட்டுறான். சுகா பார்க்குறான். கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக இருக்குது, செவந்து போயிருக்கு. "எதுக்கு இந்த மாதிரி பண்ண?" அப்படின்னு கேட்குறானா. "நீ சாப்பிடாம இருந்த, அதான் நான் ஊட்டி விட்டான்" அப்படின்னு சொல்கிறானா. "நான் அப்படி இருந்தா இதெல்லாம் நீ பண்ணுவியா?" அப்படின்னு கேட்குறான். அம்மா பார்க்குறாங்க. சரி இப்படியாவது சாப்பிட்டுமே அப்படின்னு. "இங்கே பாரு சுகா, நானும் உன்ன மாதிரி இருந்தவன் தான். நம்மளை விட்டு போனவங்கள நினச்சி நினச்சி நம்ம கூட இருக்கவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ நினைக்கிற மாதிரி
அவள் ஒன்றும் என் ஃப்ரெண்டு கிடையாதுடா. நான் அவள் கூட வாழணும்னு நினச்சேன். ஆனால் அவள் இப்போ இல்லை அப்படின்றானா. எனக்கு தெரியுது, என் ஃப்ரெண்டும் எனக்கு அப்படி தான், ரொம்ப க்ளோஸ் தெரியுமா. ஆனால் அவன் என்னை விட்டு போகும்போது என் கண்ணு முன்னாடி இருந்தான், எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறானா. பார்க்குறான், அவன் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், சுகா நம்ம நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல கஷ்டப்படுறோம், நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோன்னு பார்க்குறோம். நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்குமே ஒவ்வொரு வழி இருக்குல்ல. நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களோட கஷ்டத்தை மறைச்சி பேசுகிறாங்க. ஆனால் ஏன் நம்மளோட கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறோம், அவங்களையும் கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறான். நைட் ஆகுது. இதுக்கப்புறம் சுகா ஹோபி 2 பேரும் ஒன்றா தான் படுத்திருக்காங்க. அப்போ ஹோபி சொல்கிறான், நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு கேட்குறானா. ஏன்னா நம்மவா, நான் வர போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றான். அப்போ நானும் இங்கே இருந்துடுறேண்ணா அப்படின்றானா. டேய் உனக்கு அங்கே லைஃப் இருக்குல்ல, போடா என் ஊர் இதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை இனிமேல் என் ஊர் இதான் அப்படின்றான். என்ன சொல்கிற. ஆமாம், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னோட வீடு இங்கே தானே அப்படின்றானா. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கத்துறானா. அது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சுகா அப்படின்றான். ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்றைக்கி நீ எனக்கு கிட்னாப் பண்ணல, அப்போது உன் கண்ணை நீ மட்டும் இல்லை நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு சுகா. அது மட்டும் இல்லாமல் உன் இடத்துல வேறு யார் இருந்தாங்கன்னா என்னை அப்பயே கொன்றுருப்பாங்க. என்னோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை நம்பி எனக்காக இதை பண்ணலை அப்படின்றானா. சுகா பார்க்குறான், பட் எதுவுமே பேசல, அப்படியே நிற்கிறான். இதுக்கப்புறம் சேஹோப் ஹக் பண்ணுறான், பிடிச்சி தள்ளி விட்டுறானா. இந்த மாதிரி பண்ணாத அப்படின்றான். இல்லை சுகா எனக்கு நீ வேணும் அப்படின்றான். சுகாவுக்கு சேஹோப்பை வேணான்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல. இப்போ ஜெய்ஹோப் இருக்கால, டக்குன்னு சுகா முன்னாடி போய் நின்று சுகா லவ் யூ அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிடுறான். சுகா பார்க்குறான், டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு. அப்படியே ஆஃப் ஆக்கிடுறானா. ஜெய்ஹோப் பார்த்துட்டே இருக்கான், சுகாவுக்கு கிச்சு கிச்சு பண்ணிட்டு இருக்கானா. இங்கே பாரு சுகா, நீ அப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தொட்டு நம்ம சுகாவா கம்மனிடா அப்படின்றானா. அப்படியே லிப்பில் கையை வச்சு சுகா ஐ நீட் யூ அப்படின்றான். அப்போது நல்லா தொட்டு பார்க்குறானா. சுகாவுக்கு காய்ச்சல் அடிக்குது, ஆக்சுவலி அழுதுருப்பான்ல. இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். எவ்விடத்தில் காய்ச்சல் உண்டோ அவ்விடத்தில் முத்தமிட்டா பிடிச்ச நோயோடி போகும், உச்சியில துடிச்சா உடம்புக்குள்ள உடுக்கடிச்சா பிடிச்ச பேயோடி போகும், உலகம் இன்பத்துக்கே ஏங்கி கிடக்கு, ஒழுக்கம் ஊருக்கு ஒரு மாதிரி கிடக்கு, தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லையடா, தத்துவம் பிறக்கட்டுமே தப்பு பண்ணேன்டா. ஒரு மாதிரி ஷையா நின்றுட்டு இருக்கானா. ஜெய்ஹோப் இருக்கான்ல, டைட்டாக இழுத்து பிடிச்சி இதுக்கு மேலே ஷையாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறானா. மறுபடியும் சுகர் ஷை ஆகுறான். இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். என்னுடைய தேகம் இது எங்க எப்போ வைக்கப்படும், என்ன ஒரு வாட்டி கேளு, அர்த்தமில்லா வார்த்தைகளின் அர்த்தங்களே அறியணுமா, அதுக்கு இதுதான் தான் ஸ்கூலு. நம்ம சுகா இருக்கான் இல்லையா, இப்போ நான் பண்ணுற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஜெய்ஹோப் கையை கட்டி வச்சுட்டு ஸோ இப்போ அவன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஜெய்ஹோப்போட கண்ணத்தை தொடுறானா. தொட்டிட்டு பார்த்துட்டே இருக்கான் ஹோபி. அம்மா என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அமைதியாக பண்ணுறதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணுறான். இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். வேலி கட்டி வச்சாலும் வெள்ளத்தோலை பார்த்து புட்டா கடக்க துடுக்குதடா காலு, மண் கீழே இருந்து ஒரு மனுஷ பையன் வந்தாலும் இன்னும் போகலையே வாலு, ஓடும் தண்ணியில பசி இல்லையே, உணர்ச்சி கொட்டி புட்டா நோயும் இல்லையே, வாழ்க்கை வாழ்வதற்கே ஜெம் எடுத்த படம் அதை நான் உனக்கு மட்டும் காட்ட போறேன்டா. 2 பேருக்கும் செம்மையாக மூச்சு வாங்குதா. இதுக்கப்புறம் 2 பேரும் படுத்துட்டு மேலே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹோபி சொல்கிறான், இருக்கா நான் கூட கடைசி வரைக்கும் இருப்பேனான்னு தெரியாது, ஆனால் என்னோட லைஃப் எண்டிங் வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்றான். இப்படிலாம் பேசாத, நான் இருக்க வரைக்கும் நீ இருப்ப, நானுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஒருத்தர் கண்ணை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அப்படியே ஹோபி பக்கத்தில் அழகாக ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறானா. தென் இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. 3 பேருமே ஏஞ்சி வெளியே வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹோபி இருக்கான்ல, தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருக்கான் தம்பி மேலே. அப்போ தெரியாமல் சுகா மேலே பட்டுருதா. சுகா திட்டுவானோ அப்படின்னு பார்க்கும்போது சுகாவுமே தண்ணி ஊற்றி விளையாட ஆரம்பிக்கிறான். சரி நம்ம இங்கே விளையாண்டது போதும், ஆற்றுக்கு போவோமா அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி நம்ம சுகா இருக்கிறது ஒரு வில்லேஜ், ஸோ அங்கே ஆறு அது மாதிரிலாம் இருக்கும்ல. 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் நம்ம சுகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறானா. இது நம்ம ஹோபிக்கு லைட்டாக ஜெலஸ் ஆகுது. சுகா பார்க்குறான். சரி ஹோபி அவன் பேசிட்டு வரட்டும், நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோட கையை பிடிச்சி முன்னாடி இழுத்துட்டு போகிறான்.
அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே அந்த ஆறு இருக்கும்ல முன்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹோ நீ இன்னைக்கு ஜெலஸானல அது கியூட் ஆன்ச்சு அப்படின்றானா. என்ன சொல்கிற? அப்புறம் இன்னொன்று சொல்லணும் ஹோபி, நீ என்னோட விட்டமின் அப்படின்றானா. என்ன சொல்கிற? ஆமாம், நீ மட்டும் இல்லைனா இன்னும் நான் இப்படி இருந்திருப்பேன் நான் கூட எனக்கு தெரில. ஆனால் நீ என் கூட இருக்கிறது ஹாப்பியாக இருக்குது. அதான் சொன்னேனே நீ என்னோட விட்டமின், மை விட்டமின் அப்படின்றானா. கோபிக்கு இது பிடிச்சிருக்கு. 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம தம்பி பார்த்துடுறான். டேய் அப்படின்னு கத்துறான். 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு நாங்கள் லவ் பண்ணுறோண்டா சொல்கிறாங்களா. அது மீன்ஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட மை விட்டமின் நம்ம சோபியல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.